வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவால் பாதிக்கப்படுபவர்களிடமும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க கோரி மக்களவை சபாநாயகரிடம் மனு அளிக்க உள்ளதாக திமுக எம்பி அப்துல்லா தெரிவித்துள்ளார். டெல்லியில் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் வக்ஃப் வாரிய மசோதாவை அறிமுக நிலையிலேயே கடுமையாக எதிர்ப்போம் என்றும் கூறினார். வக்ஃப் வாரியத்திற்கு நிலம் கொடுத்தவர்களோ அல்லது வக்ஃப் வாரிய நிலங்களை அனுபவிப்பவர்களோ இதில் பிரச்சனை உடையவர்களை மட்டும்தான் அதில் அழைக்க வேண்டும். மாறாக கூட்டுக்குழுவில் என்ன ஆகிறது என்று கேட்டால் RSS அதன் துணை அமைப்புகள் RSS சார்ந்தவர்கள் இப்படியாக தொடர்ச்சியாக அழைக்கப்பட்டு அவர்களிடம் கருத்து பெறப்படுகிறது. இது தொடர்பாக பேசுவதற்காக இன்னும் கூட்டுக்குழுவிற்கு அவகாசம் வேண்டும். காரணம் தற்போது முடிகிறது, அறிக்கையும் தயாரித்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இது முறையாக நடக்கவில்லை என்பதால் இன்னும் கால அவகாசம் தந்து உரியவர்களையெல்லாம் விசாரித்து இதை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு சபாநாயகரை சந்தித்து எக்ஸ்டென்ஷன் கேட்பதற்காக இன்று நேரம் கேட்டிருந்தோம். காலை 10:30 மணிக்கு சபாநாயகர் வர சொல்லியிருக்கின்றார். அவர் என்ன முடிவெடுக்கின்றார் என்பது தெரியவில்லை. நிச்சயமாக இந்த மசோதா அறிமுகம் நிலையிலேயே மிக பலமான எதிர்ப்பு எதிர்க்கட்சிகளின் மூலமாக இருக்கும். மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி பெரும் வெற்றி பெற்ற நிலையில் முதலமைச்சராக ஏக்நாத் ஷிண்டேவை தொடர வேண்டும் என்று அக்கட்சி சிவசேனா தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான தன்னுடைய கோரிக்கையை அமைச்சர் தீபக் சேகர்கர் முன்வைத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முதலமைச்சரை முடிவு செய்யக்கூடிய அந்த முடிவுகள் என்பது எந்த அடிப்படையில் எடுக்கப்பட இருக்கிறது? இந்த கோரிக்கையை அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரதான கட்சிகள் எப்படியாக பார்க்கும்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி பாஜக சிவசேனா உள்ளிட்ட கூட்டணியினுடைய ஆட்சி அமைய உள்ள நிலையில் முக்கியமாக அடுத்த முதல்வர் யார் என்ற ஒரு ஆலோசனை என்பது பாஜக, சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளிடையே நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக இந்த நிலையில்தான் ஏக்நாத் ஷிண்டேவை மீண்டும் மகாராஷ்டிராவுடைய முதல்வராக தொடர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னாள் அமைச்சரும் சிவசேனாவுடைய ஒரு எம்எல்ஏவுமான தீபக் கேஸ்ரேக்கர் தற்பொழுது முன்வைத்துள்ளார். நேற்று ஏக்நாத் ஷிண்டேவை அவருடைய இல்லத்தில் சந்தித்த பிறகு அவர் இந்த ஒரு கருத்தை தற்பொழுது இன்று காலை வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் பாஜகவுடைய மூத்த தலைவரும் முன்னாள் முதல்வருமான பட்னாவிஸ் மற்றும் அவர் மட்டுமல்லாமல் ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் ஆகிய 3 பேரும் இன்று மாலை முதல்வர் யார் என்பது குறித்த ஒரு ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் அதன் பின்னர் டெல்லிக்கு அவர்கள் வர உள்ளார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ உயர்மட்ட குழு ஆலோசனை என்பது நாளை டெல்லியில் நடைபெற்று அதன் பின்னர் அதிகாரப்பூர்வமாக மகாராஷ்டிராவுடைய புதிய முதல்வர் யார் என்ற ஒரு அறிவிப்புகள் என்பது வெளியாகும் என்ற ஒரு எதிர்பார்க்கும் நிலையில் தற்பொழுது சிவசேனாவிடம் இருந்து ஏக்நாத் ஷிண்டேவை மீண்டும் முதல்வராக தொடர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. அதே சமயம் பாஜகவின் தரப்பிலிருந்து முதல்வர் பொறுப்பு என்பது இந்த முறை யாருக்கும் கூடுதலாக வழங்கக்கூடாது என்ற ஒரு கருத்துக்களையும் சில தலைவர்கள் முன்வைத்துள்ளார்கள். தேவேந்திர பட்னாவிஸை மீண்டும் முதல்வராக நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் முன்வைத்து வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் யார் என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக எழுந்து வருகிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.